அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நலமா இருக்கிறேன். அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா, ஆரோக்கியமா, சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது நாளைய தினம் 18/11/2024 கார்த்திகை மாதத்தோட முதல் திங்கட்கிழமை சோமவார விரதம். சிவபெருமானுக்கு உரிய விரதங்கள் 8. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் என்னன்னு கேட்டிங்கன்னா சோமவார விரதம் அப்படின்னு ஸ்கந்த புராணம் நமக்கு விவரிக்கின்றது. ஆமாங்க, சிவனை வேண்டி அவருடைய அருள் நமக்கு முழுமையாக வேணும்னா இந்த சோமவார விரதத்தை அனைவரும் கடைபிடிக்கணும். யாரெல்லாம் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிறவங்க, திருமணமே ஆகலை, எனக்கு திருமணமாகி குழந்தை பேரே எனக்கு கிடைக்கல, திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறோம், ஆனால் நாங்கள் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தம்பதிகள் இந்த விரதத்தை இருக்கலாம். நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும், பசங்க நல்லா படிக்கணும், நினச்ச காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பசங்களுடைய ஒழுக்கம் நன்றாக இருக்கணும், அவங்களுடைய நடவடிக்கைகள் மாறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர், அவங்க பிள்ளைகளுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். என்ன வேணுமோ உங்களுக்கு அதை வேண்டி நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். தவறு எதுவுமே கிடையாது. இந்த காரணமா அந்த காரணமா அப்படின்னு போட்டு குழப்பிக்காதீங்க. கணவர் குடிக்கிறாரு, அவர் குடிப்பழக்கத்தை விடணும், அந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். சரி, இந்த விரதத்தை கடைபிடிப்பதன் பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அப்படின்னு கிடைக்காது, நடக்காது அப்படிங்கிற விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீருங்க. இந்த சோமவாரம் அப்படின்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோமன் அப்படின்னு அர்த்தம். சோமன் அப்படின்னா பார்வதியோடு சேர்ந்த சிவபெருமான். சந்திரனுக்கு சோமன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. சரி, இந்த மாதத்தில் எத்தனை திங்கட்கிழமை? 4 திங்கட்கிழமை வருது. அதோடு சேர்ந்து மார்கழி முதல் நாளும் ஒரு திங்கட்கிழமை. ஸோ நம்ம 5 திங்கட்கிழமை இந்த விரதத்தை நம்ம அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இப்போ எளிய முறையில் எப்படி நம்ம இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாளைக்கு யாரெல்லாம் சோமவார விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இன்னைக்கு இரவு சாப்பிட்றத ஒரு 7-7:30 நீங்கள் முடிச்சிடணுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையை நீங்கள் இன்றைக்கே சுத்தம் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இப்போ நாளைக்கு காலையில் நாங்கள் பூஜை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு நாங்கள் ஆரம்பிக்கலாமா விரதத்தை அப்படின்னா நீங்கள் அதுவும் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுல நிறைய பேர் வீட்டில் அசைவம் சமைச்சிருப்பாங்க. அப்படி அசைவம் சமைச்சதுக்கப்புறம் நாளைக்கு நாங்கள் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நல்லது. ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற 2 பேருமே விரதம் இருக்கலாம். சின்ன பசங்க கூட இந்த மாதிரி சோமவார விரதம் கடைபிடிப்பது நல்லதுங்க. அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அது நிச்சயமாக நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே அவங்க இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க பெற்றோர்கள் அவர்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் நாளைக்கு காலையில் உங்களுடைய கிச்சன் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை சாமானெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் நாளைக்கு காலையில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். விரதம் அப்படிங்கிறது திரும்ப நான் நிறைய பதிவுகளில் சொன்ன மாதிரி அவங்களுடைய உடல்நிலைக்கு பொறுத்து அந்த சோமவாரத்தில் தலை குளிச்சுட்டு விரதம் இருப்பதும் சரி அல்லது முழு நாளும் உபவாசம் இருப்பதும் சரி அவங்களுடைய தனிப்பட்ட உடல்நிலையை பொறுத்து தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போ வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு பொழுது விரதம் நான் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக இருக்கலாம். ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு அந்த மாலை நேரத்தில் வர பிரதோஷ வேலை இருக்குது இல்லையா, 4:30 அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் படையல் போட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு நாள் விரதம் தான் இது. ஸோ நிறைய பேர் டிஃபன் செய்வாங்க, இல்லைன்னா சில பேர் சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் செஞ்சு விரதத்தை முடிப்பாங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் உங்களுடைய பூஜை அறையில் சிவன் படமோ அல்லது லிங்கம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதற்கு அலங்காரம்லாம் செஞ்சுட்டு நீங்கள் வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். தீபம் ஏற்றிட்டு. என்கிட்ட சிவபெருமான் படமும் இல்லை, லிங்கமும் இல்லை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு மனசில் சிவபெருமானை நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நாள் முழுவதும் நீங்கள் சிவாய நம அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சர மந்திரத்தை உச்சரித்தபடியே நாளைய தினத்தை நீங்கள் கழிக்கலாம்.
இல்லை நீங்கள் வந்து சிவபுராணம் நான் பாடுறேன், நான் கேட்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். அல்லது முருகனை கூட நாளைக்கு நீங்கள் வழிபடுவது நல்லதுங்க. நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் அதுவும் நீங்கள் படிக்கலாம். இது வந்து அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான். ஏன்னா சிவனும் முருகனும் வெவ்வேறு அல்ல, இருவரும் ஒருவரே அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் சோமவாரம்னா சிவபெருமானை மட்டும்தான் நம்ம கும்பிடணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் முருகரையும் நாளைய தினம் வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் வீட்டில் வில்வ இலைகள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வில்வத்தால் நீங்கள் ஏத்தனை தீபத்துக்கு 108 முறை ஓம் சிவாய நம அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது. ஒரு வில்வத்தால் நீங்கள் அர்ச்சனை பண்ணால் கூட பல கோடி மலர்களால் அர்ச்சனை பண்ண பெரும் புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் யாருமே இதை தவற விடாதீங்க. இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் நாங்கள் வந்து 6 மணிக்கு தாங்க வீட்டுக்கே வருவோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஃபன் ஏதாவது சிம்பிளான டிஃபன் செஞ்சுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லதுங்க. மாத்திரை போடுறவங்க அவங்கெல்லாம் வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சிவபெருமானை மட்டும் வழிபட்டாலே போதுமானது. இப்போ விரதம் இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் இந்த சோமவார திங்கட்கிழமை அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு சிவனுக்கு உரிய மலர்களையோ அர்ச்சனை செய்யக்கூடிய பொருட்களையோ அல்லது அபிஷேக பொருட்களையோ நீங்கள் தானமாக தருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிவன் கோவில் குளத்தில் நீங்கள் வந்து வெல்லம் இருக்குது இல்லையா, மண்டை வெல்லம், அது பொறி இதெல்லாம் நீங்கள் போடுறது அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானது. ஏன்னா தானம் அப்படிங்கிறத நம்ம அவசியம் இந்த சோமவாரத்தில் செய்யணும். நீங்கள் அன்னதானம் செய்தாலும் சரி, இல்லைங்க எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பாக்கெட் பொரியை எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோவில் குளத்தில் வந்து நீங்கள் மீன்களுக்கு உணவாக போடலாம். அல்லது வெல்லத்தை கரைச்சி அப்படியே அந்த தண்ணியை வந்து குளத்தில் ஊற்றிடுறதும் ரொம்ப நல்லது. இதில் நிறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. அது விரத காலத்தில் நீங்கள் டீ காஃபி குடிக்கக்கூடாது. அப்படி என்னால் அதை மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் விரதம் இல்லாமல் வெறும் வழிபாடு மட்டும் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் சாப்பிட்டுக்கிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு நீங்கள் வந்து சிவனோட நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டு அவருடைய புராணங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கலாங்க. அதே மாதிரி பகலில் தூங்குவது அப்படிங்கிறது கூடாது. அந்த மதிய நேரத்தில் வந்து நீங்கள் தூக்கம் அப்படிங்கிறது கூடவே கூடாது. விரதம் இருக்கிறவங்க அதை மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் விரதம்லாம் முடிச்சுட்டு எப்பொழுதும் போல் இரவு நேரத்தில் தூங்குவது தான் ரொம்ப நல்லது. விரதத்தை முடித்து நீங்கள் உடனே 4:30 முடிஞ்சதும் நான் போயிட்டு ஒரு 7 மணிக்கெலாம் படுத்து தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தவறு. நீங்கள் எப்பொழுதும் போல் எப்போ நீங்கள் படுக்கைக்கு செல்வீர்களோ 9 மணியோ 10 மணியோ அந்த மாதிரி நேரத்துக்கு தான் நீங்கள் படுக்கைக்கு போகணும். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுது. யாரெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம ஆரம்பிக்கலாமா இந்த வருடம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எந்தவித யோசனையும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு கொடுப்பினை. இப்போ சில பேருக்கு என்ன சந்தேகம்னா, நாங்கள் இருந்தால் முழு விரதமும் இருக்கணுமா, அதாவது 5 வாரமும் திங்கக்கிழமை நாங்கள் இருந்து தான் ஆகணுமா அப்படின்னு சில சந்தேகம் வரும். அப்படிலாம் கிடையாதுங்க. பெண்களுக்கு நடுவில் மாதவிடாய் வரும், அதனால் நீங்கள் அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை என்னால் 1 வாரம் தான் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த 1 வாரத்தை மட்டும் இருக்கலாம். எல்லாமே வந்து எதுவுமே வந்து கட்டாயம் கிடையாது. இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் நம்முடைய வேண்டுதல் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஸோ நாளைக்கு கோயிலுக்கு முடிஞ்சவங்க போங்க, அங்கே சங்காபிஷேகம்லாம் நடைபெறும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புண்ணியம் நமக்கு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.